வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணியை விஜயா வாளுன்னு கத்திடுறாங்க கேமராவில் பார்த்துட்டு. எப்படி நீ வந்து என் முகம் கடைக்குள்ளே வரலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தோன்னா ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. ரொம்ப கோபமாக வெளியே போயிட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் உடனே ரோகிணிகிட்ட ஹலோ ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா அந்த ஃப்ராடு உன்னை ஃபோன் பண்ணி பேசுகிறாளா? அவள் ஃபோனை எடுத்தேன்னு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே மறுபடியும் அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நான் ஃபோன்லாம் எடுக்கலாமா, இது வேறு ஒரு ஃபோன்மா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. உடனே நீ அங்கே என்ன பண்ணால் நான் பார்ப்பேன்டா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, ரோஹிணி வேறு கடைக்கு வெளியே இருக்கால, எப்படி போய் பேசுகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வியாபாரம் பார்க்குற மாதிரி பேசி வேலை பார்க்குற அளவு நைஸாக வழி அனுப்பி ரோஹிணியை நான் வந்து அவங்க வீட்டில் வந்து பார்க்கணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாங்க. இங்கே ரோஹிணி தனக்கு இப்படி நடந்ததை நினச்சி ரொம்ப கடுப்பாகிறாங்க. நான் தானே இன்றைக்கி வரைக்கும் மனோஜோட பொண்டாட்டி, மனோஜ் வழியாக இருக்கான்னு நான் தானே காரணம், இது மனோஜுக்கு புரிய மாட்டேங்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பி விடுதாங்க. இதை பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப ஃபீலிங் ஆகிறாரு. நான் வந்து உனக்காகத்தானே வாழ்கிறேன் மனோஜ், நான் வாழ்க்கையே எனக்கு விருப்பம் இல்லாமல் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. ஆனால் வந்து நான் உங்களை விரும்பி தான் கட்டிக்கிட்டேன், நீங்களும் என்னை விரும்பி தானே கட்டிக்கிட்டீங்க. நான் எந்த இடத்துலையாவது பணக்காரன்னு சொல்லி உங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் சொல்லலை. அவங்களா பணக்காரியான்னு கேட்டாங்க, நான் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் காலப்போக்கில் நான் வந்து பெரிய பணக்காரன்னு சொல்ல வேண்டியது வந்துச்சு. மற்றபடி நான் உங்களை விரும்பினதுனால தான் அவ்வளோன்னு சொன்னேன் மனோஜ். இது உங்களுக்கு புரியலையா? உங்கள் அம்மா என்ன பேசுகிறாங்க பார்த்துல, பவுடர்லாம் போட்டுட்டு வந்து நான் வந்து என்னால் அம்மா பண்ணுறேண்ணா, நான் அப்படி என்னத்தை பண்ணிட்டேன் வச்சுட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. நீ உங்கள் அம்மாட்ட கேட்க மாட்டியா வைக்க மாட்டியா அப்படிங்கிற ரோஹிணி கண்டிப்பாக நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை, என் இடத்துல வேறு யாராவது இருந்தாங்கன்னா போயா நீனு வேண்டாம் அவன் வாழ்க்கை வேண்டான்னு போயிருப்பாங்க. இப்போ கூட என்னால் உன்னை மறக்க முடியல மனோஜ் அப்படி இப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் வந்து வாரேன் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிடுறாங்க. மனோஜ் அவசர அவசரமாக வெளில கிளம்பி போகிறாரு. இங்கே கேமரா பார்த்த விஜயா கடையில் மனோஜ் இல்லை, மனோஜ் எங்கேயா போயிட்டான், எங்கே போயிருக்கான்னு சொல்லி பிஏட்ட ஃபோன் பண்ணி கேட்காங்க. என்னம்மா மனோஜ் எங்கே போயிருக்கான் அப்படிங்கும்போது தெரியல, எங்கேயோ வெளில அவசர அவசரமாக போனாங்க, ரோஹிணி கூடயே போயிட்டானா அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா அப்படின்றாங்க. விஜயா கடையில் வந்து கல்லால் உட்காந்துருக்காங்க. இங்கே மனோஜ் வந்து ரோஹிணி பார்க்க வீட்டு பக்கத்தில் போயிட்டாங்க. அப்போ மனோஜ் கால் பண்ணுவாங்க. டேய் நான் உன் கடையில் கல்லால் இருக்கேன், நீ எங்கடா இருக்க அப்படிங்கும்போது அம்மா நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் கல்லால் இருக்கேன், நீ எங்கெல்லாம் போய்ட்டு சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. ஆகா கல்லால் இருந்துக்கிட்டு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு எது வந்திருக்குன்னு சொல்லி கல்லாப்பட்டியை ஓப்பன் பார்த்தா நல்லா இருக்காது. ஏற்கனவே வீட்டை திருப்பணம் வைக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கல்லாப்பட்டியில் 2 லட்ச ரூபா கிடக்கு, அம்மா எடுத்தாங்கன்னா சனமாக போயிடுவான்னு சொல்லி மறுபடி பைக் எடுத்துகிட்டு இங்கே கடையை பார்த்து வந்துட்டுருக்காங்க. ரோஹிணி கால் பண்ணுறாங்க. மனோஜ் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களே, சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி நான் வரல, கடைக்கு அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கும்போது மனோஜ் நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமா, கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நீங்கள் உள்ளே இருந்தீங்க, உங்களை வெளில கொண்டு வந்தது யார், அந்த ஃபைனான்சியர் கொண்டு வந்து சொன்னது உங்களுக்கு நினைவு இல்லையா, நான் ரோஹிணிக்காக தான் நான் வந்து இந்த பேப்பரே திருப்பி வாங்குறேன்னு சொன்னாரா சொல்லலையா அப்படிங்கிறாங்க. அம்மா ரோஹிணி அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாக்கிட்ட நம்ம கேட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கல்லாவில் கொஞ்சம் பணம் இருக்குது, இன்றைக்கி நான் எடுத்துறேன், நாளைக்கு எங்கள் அம்மாட்ட நம்ம 2 பேருமே கேட்டுருவோம், எப்படி என் பொண்டாட்டியை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், உனக்கு எனக்கும் சம்மந்தம்னு போகல, அப்போ எப்படி இப்படி பேசுவாங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு நேராக அங்கே போகிறாங்க கடைக்கு போனோன்னே அம்மா எப்போ வந்தீங்க அப்படிங்கிற. டேய் உனக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு வந்துட்டோம்லா, என்ன வேலைக்கு போனேன் எதுக்கு போனேன் அப்படிங்கிற. நல்லா ஒரு மீட்டிங் வரைக்கும் போனேன் அப்படிங்கிற. மீட்டிங் போனால் கல்லால் நீருக்கு வச்சுட்டு போ, யாரையும் நம்பாத, கல்லால் பணம் இருந்துச்சு 2 லட்ச ரூபா, அம்மா எடுத்துக்கிட்டேன், எதுக்கும் செலவுக்கு ஆகணும்டா அப்படிங்கம்மா. அது வந்து கடைக்கு வர சொல்ல. டேய் ஏற்கனவே உன்னால் வந்து 38 லட்சம் 48 லட்சம் கொடுக்கணும்னு இருக்காங்க, இதில் ஏதாவது கொஞ்சமாக பணம் கொடுத்தா அதனால் உனக்கு அந்த வீட்டில் மறுவாதி இருக்கும், ஏற்கனவே அந்த வீட்டை முத்து மீனாக தான் திருப்ப போகிறாங்க, மனோஜ் ஒன்றுமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த வீட்டில் இருக்க எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்குது இப்போ மீனா வீட்டில் இருக்கேன், அங்கே நடக்குது எல்லாம் மீனா வீட்டுக்கு தெரியும், நான் எப்படி அங்கே நான் வந்து அங்கே சம்மந்தின் தோரணையில் இருக்க முடியும், 2 லட்ச ரூபாயோட போனால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி இந்த 2 லட்ச ரூபாயோட போயிடுறாங்க. இங்கே ரோஹிணிகிட்ட நடந்ததை மனோஜ் ஃபோன் பண்ணி சொல்லுதார். நான் நினச்ச மாதிரி எங்கள் அம்மா வந்து கல்லால் 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு அப்படிங்கும்போது என்ன மனோஜ் நீங்கள் கல்லாவை பூட்டி வச்சுட்டு வர மாட்டீங்களா அப்படிங்குவாங்க. இல்லை ரோஹிணி நீ கால் பண்ணோன்னா அவசரமாக வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், நீங்கள் நல்லா இருக்கணும்னா நான் சொல்லது மட்டும் கேளுங்க, நீங்களாம் ஏதாவது பண்ணாலும் சரி தான், உங்கள் அம்மா சொல்ல கேட்டது பண்ணதாக இருந்தாலும் சரி தான், சங்கடம் தான் போடுவீங்க. இப்போ பாருங்கள் உங்கள் அம்மா சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நானும் மெட்ராஸில் ஒன்றுமே இல்லை, ஆனால் இருக்க வீடு இருக்குது. உங்கள் அம்மா இருக்க வீடு இல்லாமல் எங்கே இருக்கிறாங்க, மீனா வீட்டில் போய் இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த மீனா வந்து உங்கள் குடும்பத்தையே அதிகம்ட்டா,
இதில் அவங்க வீட்டில் போயிருந்தால் எப்படி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹினி, நீ சொல்லுவது தான் சரி. நான் அந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். முத்து என்ன தெரியுமா சொன்னால், அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வந்து உண்மை பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க நீ வந்து ரொம்ப சங்கடப்படுத்திட்டு போனவன் கல்யாணம் அன்னைக்கு. அதனால் நீ வந்து என்ன செய்யக்கூடாது, அங்கே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டான். இப்போ நான் சாப்பிடும்போது கூட சங்கடப்பட்டுட்டு கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா அப்படிங்க. விரும்ப தான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. பேசாமல் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை, அதுக்கு எங்கள் அம்மா சம்மதம் வேணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், உங்கள் அம்மா சம்மதத்தை கேட்டு தான் எல்லாமே பண்ணுவீங்களா வைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நீ அது வந்து நாளைக்கு உங்கள் அம்மா எங்கே இருக்காங்களோ தேடி போய் நம்ம கேட்குறோம், என்ன புரியுதா அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரோஹினி. மனோஜ், சொல்லுங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. என் முன்னாள் வீட்டுக்காருக்கு வர வேண்டிய சொத்து வந்து வரப்போகுது. அது எப்படின்னாலும் ஒரு 30 லட்ச ரூபாட்ட வரும். அந்த 30 லட்சத்தை நான் உங்கள்கிட்ட தரேன். நீங்கள் வேணால் ஆண்டிகிட்ட கொடுத்து அந்த வீடை திருப்பிடுறீங்களா அப்படிங்கிற. ரோஹினி, அதை நம்ம செஞ்சால் யாருமே நினைக்க மாட்டாங்க. நம்மளாம் கொடுக்க வேண்டாம் ரோஹினி. அந்த 30 லட்ச ரூபா வச்சு நம்ம இதே மாதிரி இன்னொரு ஷோரூம் வேணும் ஓப்பன் பண்ணிடலாம். இல்லையா, ஈளுக்கு தெரியாமல் அந்த 30 லட்சத்தை வச்சு சிம்பிளாக பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு வீடு வாங்க முடியும்னா வாங்கிடலாம். இல்லைனா பெரிய வீடை வாங்கி இஎம்ஐ கூட போட்டுக்கலாம். ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் கொடுக்கக்கூடாது. நானும் உருட்டி புரட்டி கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். நான் எதுவும் கொடுக்க மாட்டேங்க. அந்த வீட்டுக்கெலாம் நான் பணம் கொடுக்கக்கூடாது. இலச்சிவாயும் முத்தும் மீனாவும் அலையட்டும், என்னவும் செஞ்சுட்டு போட்டோம். நம்ம சொன்ன ஐடியாவை கேட்க மாட்டேங்காங்க. இதில் வந்து அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? ரோஹினி, அந்த பணத்தை மட்டும் வம்பாக்கிறாத. நீ பார்லர் வச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. பார்லர் வச்சா கூட அதில் வருமானம் வந்துச்சுன்னா நம்ம 2 பேருக்கும் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் மனோஜ். ஆனால் உங்கள் அம்மாட்ட கேட்காம நான் அந்த பணத்தை நான் தரமாட்டேன். உங்கள் அம்மாட்ட எப்படி நீ ரோஹினியை பேசுவேன்னு கேட்கணும், நானும் வருவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹினி, பணம் வருதுன்னு சொல்ல நான் கேட்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. மனோஜை பற்றியும் தெரியுமே, பணம்னா தான் என்ன நினச்சி வர. விஜயா வீட்டில் போய் மீனா வீட்டில் போய் வீட்டு வேலையெல்லாம் செய்தாங்க. வீட்டில் யாரும் இல்லை, நம்ம அந்த வீட்டை கொஞ்சம் தூப்போம், கழுவி விடுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டை எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சந்திராக்கா இருக்காவளா அப்படின்னு சொல்லி கேட்டு 2 பேர் வராவோ. வந்தோடனே அவங்க இங்கே இல்லை, கடைக்கு போயிருக்காவோ, இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. இன்னும் வரலையா அந்தாக்கா, நீங்கள் அவங்க சம்மந்தி தானே அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட இன்னொரு ஆள் சொல்லுது, இது யாருன்னு தெரியுதுல, இது மீனாவோட அத்தை. முன்னாடி பணக்காரங்க இந்த வீடு அப்படி இப்படின்னு பயங்கரமாக பவுசு பண்ணுவாங்க. இப்போ வீடு வந்து யாரோ என்னத்தையும் அடைச்சி வச்சுட்டாங்களாம். அதனால் இங்கே வந்து இருக்காவா. இந்த அம்மா நேரத்தை பற்றியா ரொம்ப சீன் போட்டு கிடந்துச்சு. இப்போ பாரு வழி இல்லாமல் இங்கே கிடந்து சாப்பிட்டு கிடக்கு அப்படின்னோடனே பயங்கரமாக இருந்துச்சு. அவருக்கு சரியான கடுப்பில் இன்னுமே இங்கே இருக்கவே கூடாது, நம்ம பார்வதி வீட்டை பார்த்து போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக்கை தூக்கிட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே அண்ணாமலை எல்லோரும் வந்துருந்தாங்க. வந்துட்டு இங்கே ஆளக்காங்களையே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடுதாங்க, எங்கெங்கே பேர் போகலாம் அப்படின்ட்டு. உடனே மீனா ஃபோன் பண்ணி பார்வதி அத்தைக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எங்கள் அத்தை உங்களுக்கு எதுவும் ஃபோன் எதுவும் பண்ணாவளா அப்படிங்கிறாங்க. ஃபோன் எதுவும் பண்ணலம்மா, வீட்டுக்கு வந்துட்டா சந்திரகானு அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், உங்கள் வீட்டில் இருக்க வைக்கிறது சங்கடமாக இருக்கான், அவள் ஏசிக்குள்ளே தூணவல்ல, அதனால் இங்கே ஏசி இருக்குனால வந்துட்டா அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. மாமா, அத்தை வேற எங்கேயும் போல், பார்வதி ஆண்டி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு சரியான கடுப்பு. விஜயா ஃபோன் பண்ணியே, விஜயா ஒரு இடத்துக்குலேருந்து ஒரு இடத்துக்கு போகிற சொல்லிட்டு போக மாட்டியா? உனக்கு நம்ம சம்மந்தி வீட்டிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் போட்டாவா மீனா வீட்டில், நீ அதை சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு எங்கே இருக்குது பிடிக்கல, 2 பேரை வந்து மீனா அம்மா சொல்லி விட்டு என்ன ஒரு மாதிரி பேசியிருக்கு அப்படிங்கிறேன். என்னது, மீனா அம்மா 2 பேரும் ஒன்று பேச வச்சாவளா அப்படிங்கிறேன். ஆமாங்க, அந்த வீட்டில் நான் சாப்பிட்டுக்கிட்டு வழி இல்லாமல் இருக்கேனா, அதான் இவங்க சொல்ல முடியாமல் 2 ஆளை அனுப்பி சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை, உன் புத்தி மாறவே மாறாது விஜயா. என்ன, எதை குளிப்பாட்டி எங்கன்னு வச்சாலும் அது பண்ணுது வேலையை பண்ணுமா, அதே வேலையை தான் நீ பார்க்குற. உனக்கு அவ்வளோ உபசரித்தாங்க, உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தந்தாங்க. என்ன, உனக்கு நல்ல சொகுசாக தூங்க வைக்க எல்லா வேலையும் பார்த்து தந்தாங்க அவங்களால முடிஞ்சதை. ஆனால் நீ அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி பேசுகிறா. சரி ரைட்டு, அந்த வீட்டு வாங்காத எத்தனை நாள் ஓடுதுன்னு பார்ப்போம். எங்கே இருந்தாலும் நம்ம பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்காது சந்தோஷம். என்ன, நம்மளுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் சந்தோஷம் தான், சந்தோஷம் வந்துடாது, மனநிறைவு ஆயிடாது. அதை நீ ஒரு நாள் உணரும் போது பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஷயம், ஆமாம் இவர் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாருன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன விஷயம், அண்ணன் எதுவும் சொல்லிச்சா அப்படிங்கிறான். அவருக்கு வேறு வேலை கிடையாது, இந்த மீனா வீட்டையே தரலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பார். நம்மளுக்கெல்லாம் அது பிடிக்காது. என்ன, நாங்கள் ஏசி இல்லாமல் அங்கே இருந்தது பெரிய விஷயம் அப்படின்ட்டு இருக்கும்போது, விஜயா நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத, வீட்டுக்கு
என் பையனும் என் மருமகனும் வரப்போகிறாவா, ஐயா 2 நாளில் வந்துடுவாவா, நீ 2 நாள் இருந்துக்கா, அதுக்கப்புறம் நீ அங்கே தான் போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி, நீனும் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா? ஓ, உனக்கும் பையனும் மருமகனும் தான் முக்கியமா, பேரமக்க தான் முக்கியமா? ஐயா வருவாவா, உன்ட்ட ஏதாவது பேசிட்டு போயிடுவாவா? நான் 30 வருஷமாக உன்ட்ட ஃப்ரெண்டாக இருக்கேனே, உனக்கு ஏதாவது ஒன்று நான் பார்த்துட்டு இருப்பேனா? என்னைய மாதிரி உனக்கு ஒரு நிலை வந்திருந்தா நான் விட்டுருப்பேனா? அப்படிங்கும்போது இங்கே பார்வதி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பார்வதி சிரிக்க அப்படின்னு. சிரிக்காமல், உன் பையன் எதுக்கும் ஆமாண்டான் அந்த மனோஜ், அவன் அவன் சுயநலத்தில் தான் இருப்பான்னா பல முறை சொல்லியிருக்கேன். அவன் சொன்னான், என் வீட்டுக்கார கையெழுத்து அவன் போட்டான், பணத்தை அவன்கிட்ட கொடுத்தவன் அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு வீட்டை இழந்துக்கிட்டு நிற்க. உனக்கு இருக்க ஒரே சீனே, நான் இந்த ஊரில் மெட்ராஸ் ஊருக்குள்ளே நான் சொந்த வீட்டுக்காரி, நான் யார் தெரியுமா, ஒரு வீடை வாடகைக்கு விட்ருக்கேன், ஒரு வீடு சொந்த வீடு இல்லை, அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு நடந்தேன். இப்போ ஒன்றுத்துக்கு வழி இல்லாமல் போச்சு. ஆனால் என் பையன் அப்படி இருந்தால் நானாக கேட்க மாட்டேன். எப்பா வீடு குடியிருக்குது, அதுலலாம் எந்த விளையாட்டு நான் விளையாட மாட்டேன் என்ன. ஆனால் நீ மனோஜ் சொல்ல கேட்குற. இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், மனோஜை நம்பாத. இந்த முத்தை மீனாவும் உனக்கு ஆக மாட்டேக்கு. ஆனால் அவங்க தான் அவங்க வீட்டுக்கு விசுவாசமாக வீட்டுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காகவே தன்னை வருத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜ் அப்படி கிடையாது. மனோஜ் நினச்சிருந்தான்னா மாதம் ஒரு 50,000 அந்த வீட்டுக்காக பண்ணி கூட அவன் பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட அவன் 2 வருஷத்துக்கு மேலே கடை வச்சுட்டான். வருஷத்தில் 12 மாதம், அவர் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே வீட்டுக்கே தந்துருக்கலாம். ஆனால் அவன் தரமாட்டான். அப்படிங்கும்போது நீ அதை ஏன் கேட்குற பார்வதி? அவனே ரொம்ப சங்கடப்பட தான் வைக்கான். அப்படிங்கும்போது இப்போ தான் சொன்னேன், நான் போனேன் கல்லால் 2 லட்ச ரூபா இருந்துச்சு எட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறேன். ஆமாம், 2 லட்ச ரூபா எட்டு வந்தேன். நான் என் வீட்டுக்கார்ட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன். நான் இப்போ உங்கள் தனியாக வந்துட்டோம்ல, அதான் வச்சுருக்கேன். நாளைக்கு வாடகை கிடையாது வீடு பார்க்கணுன்னா வேணும்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ வாடகைக்கு வீடு பார்ப்பியோ எப்படி பார்ப்பியோ, ஆனால் மனோஜ் நம்பாத, இதை நான் சொல்ல முடியும். அப்படிங்கும்போது பார்வதி, அப்போ நான் 2 நாளில் இந்த வீட்டை விட்டு நான் போகணுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி சொல்லுது தப்பான்னு வச்சுக்காத, என் மகனுக்கும் உனக்கும் ஆகாது. நீ தான் என் மக்கமாட்ட ஒழுங்காக பேச விட மாட்டேங்க, வைக்க விட மாட்டேக்கான்னு என் மகனும் என் மருமகனும் நினைக்காப்பா. அப்படி இருக்கும்போது சரி இருக்காது. நான் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தாங்க நடனம் எடுத்துக்கா வச்சுக்கான்னு சொன்னேன். ஆனால் அவன் ஃப்ரெண்டு உன்னை ஏமாற்றி விட்டு சும்மா வச்சுருக்காங்க ஏன்னு என் வீட்டில் சொன்னாவா. அப்போ நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ நான் பண்ணதெல்லாம் என் மறந்துக்கிட்டு ஐயா என் கூட இருக்கணும்னு வாராவா. இப்போ நான் ஏதாவது வேண்டாதி பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அந்த சிந்தாமணி தான் என்கிட்ட நல்லா பழகுன்னு சொல்லி எனக்கு எந்த அளவில் ஊறி கொடுக்கணுமோ, எந்த அளவு மனச்சங்கடத்தை கொடுக்கணுமோ கொடுத்துட்டா. நீ 30 வருஷம் பழகிட்டு நீனும் அப்படி தான் பண்ண போகிற, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. என்ன வச்சியா இப்போவுமே கிளம்புற அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எங்கேயாவது போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை பார்த்த பார்வதி, இவ்வளோ நேரத்துக்கு நீ போவான்டான், முடிஞ்சோடனே காலைல போவா, இவ்வளோ நேரத்துக்கு எங்கே போவா, இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துட்றாங்க. இங்கே விஜயாவுக்கு மனசே கேட்கல. காலையில் விடிஞ்சு நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம பேசாமல் மனோஜ் கடையில் போய் இருந்துடணும். மனோஜ் கடையில் தான் மொட்டை சந்தோஷம் வேலை பார்க்காமல, அவனை அனுப்பி வாடகைக்கு எங்கேயாவது வீடு இருக்கான்னு பார்த்துடணும் அப்படின்னு நினைக்காங்க. விடிஞ்சு விடியாமலும் விஜயா பார்வதி கூட சொல்லலை. விஜயா பற்றி தெரியுமா, அதனால் சுயநலத்துக்கு யாராவது பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்களான்ட்டு நேராக காலையிலே கடையை திறக்க முன்னாடியே கிளம்புனான்னு இருக்காங்க. மனோஜ் வராங்க. என்னம்மா காலையிலே கிளம்புனான்னு இருக்கீங்க, பார்வதி ஆண்டி வீட்டில் தானே இருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அங்கே தாண்டா இருந்தேன், அந்த பார்வதியோட மகன் அங்கே வரப்போகிறானா 2 நாளில், 2 நாளில் நீ வேறு எங்கேயாவது போகணும் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் நான் அங்கே வந்துட்டேன் அப்படிங்கும்போது, என்னம்மா இப்போ எங்கே தான் இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் நம்மளுக்கு தான் இவ்வளோ பெரிய கடை இருக்கடா, நான் இப்போ பகலில் போகிறேன், அப்படி இங்கேயும் இருக்க போகிறேன், அது போக நைட்டு இருந்துக்க வேண்டியதான் அப்படிங்கும்போது, அம்மா இங்கெல்லாம் தூங்க முடியாதம்மா, வைக்க முடியாதம்மா, அது போக 3 நேரம் சாப்பிடணும் வைக்கணும், எனக்கு ஒரு ஆளுக்கு கடையில் வாங்குதே போதும் ஆயிரும், உங்களுக்கும் வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு நேரத்துக்கு 500 ஆகும், லாய்க்கப்படாதும்மா அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு நாளைக்கு எனக்கு 500 செலவு பண்ண மாட்டியா அப்படிங்கிறேன். ஏம்மா அன்றைக்கி உங்கள் பாட்டில் நீங்கள் 2 லட்ச ரூபா எடுத்தீங்க அப்படிங்கிற, அன்றைக்கி எங்கடா எடுத்தேன், எத்தனைடா எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதாம்மா சொல்கிறேன், 2 லட்ச ரூபா எடுத்தீங்க, அதுக்கே நான் கடன் தான் வாங்கி கொடுத்துருக்கேம்மா கம்பெனிக்கு அப்படிங்க. டேய் மனோஜ் 2 லட்சம் தானடா கேட்குறேன், அது ஏன்ட்ட தான் இருக்குது, அதை விட தர முடியாது அப்படிங்க. ஏமா தர முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் அதை வச்சு தான்டா வாடகைக்கு வீடு பார்க்கணும், மொட்டை சந்தோஷம் சொல்கிறாங்க கேளு அப்படின்னோடனே மொட்டை சந்தோஷத்துக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே வந்துகிட்ருக்கேன், நான் கடையை திறந்துட்டு இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. மனோஜ் தப்பாக நினச்சிக்காத, சிக்னலில் ரொம்ப நேரமாக கிடக்கேன், நிறைய வண்டியில் நிப்பாட்டி போட்டிருக்காப்புல,
அதனால் காய்ச்சல்காரன் போட்டி போட்டிருக்காங்க, அதனால் வர முடியல. ஏன்னா வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் மொட்டை சந்தோஷம் சொன்னார், என்ன மனோஜ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்ன அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தான் நீ பார்க்கணுமா அப்படின்னா, ஆகா இந்த அம்மா பயங்கரமான வில்லங்கமான இல்லை, என்ன கேட்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, எனக்கு வந்து தனியாக வீடு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மட்டுமா ஆண்டி அப்படிங்கிறாங்க. என் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு தான். நான், என் வீட்டுக்காரு, என் மகன் ரவி, என் மருமக சுருதி, மனோஜ் இவ்வளோ பேர் தங்குற மாதிரி வீடு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பெட்ரூம் எப்படின்னாலும் 3 பெட்ரூம் வேணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மொட்டை சந்தோஷம், என்னம்மா உங்களுக்கு பையங்க 3 பையங்க, நீங்கள் 2 பையங்களை மட்டும் சொல்லுதீங்களே அப்படிங்கிறாங்க. முத்தை நான் பையனாகவே ஏற்றுக்கிறது கிடையாது, அவன் என் மாமியார் வீட்டிலே இருக்கட்டும், 3 பெட்ரூமோட வீடு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எங்கள் அம்மா சொல்கிறதான் சரி, நீ பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா சிட்டிக்குள்ளே பார்த்தா எப்படின்னாலும் 1 லட்சம் 2 லட்சம் அட்வான்ஸ் கேட்பாங்க, அது போக வாடகை மாதம் 15-20 ரூபா கேட்பாங்க, கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், மாதம் நீ வந்து 15,000 20,000 நீ கொடுத்துட மாட்டியா அப்படிங்கம்மா. 15,000 20,000மா, ஒரு அட்வான்ஸ் 2 லட்ச ரூபா வருமா, எப்படி கொடுக்க முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் அந்த 2 லட்சம் தான் என்கிட்ட இருக்க அப்படிங்கிறாங்கம்மா. அது ஏன் பணமா, டேய் இப்போதைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்டா சும்மாறா அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே அந்த 2 லட்ச ரூபாயா மொட்டை சந்தோஷம் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு மனசில் ஒரு சந்தோஷம். ஏன்னா மொட்டை சந்தோஷம் மாமியார் வீட்டில் ஒரு வீடு கிடக்கு, வாடகை கொடுத்தா நல்லாயிருக்கும், 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் யார் இருந்தால் சொல்லுங்கள், அவன் வீட்டில் கொஞ்சம் கடை இருக்குது அதை கொடுத்துக்கலாம், அதுபோக மாதம் ஒரு 10 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 ரூபாய் 20 ரூபா வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை விஜயா கூட்டு வந்து காமிக்காங்க. பார்த்தோன்னே வீடு நல்லாயிருக்கு, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆண்டி அப்படிங்க, பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அங்கேருந்து மனோஜோட அப்பா அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்காங்க விஜயா. ஏங்க இனிமேல் நம்ம மீனா வீட்டிலேருந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா, வீட்டு பத்திரத்தை மீட்கிறதுக்கு வாங்குறதுக்கு மனோஜ் பணம் ரெடி பண்ணிட்டானா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, மனோஜே கஷ்டம்தாங்க போடுறான், அவன் எப்படிங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், அப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வேறு ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துட்டேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சிரிக்கிறாரு. ஏங்க அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா, நிறைய பேர் வாடகைக்கு இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுவேன், இப்போ நீனே வாடகைக்கு இருக்கிற மாதிரி ஆகி போச்சு பார்த்தியா, எல்லாமே ஒன்றாலையும் மனசாலை தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க மனசாலையாலையும் என்னாலையும் தான் சேர்ந்து தாங்க இப்போ நம்ம தனியாக இருக்க போகிறோம், எல்லாருக்குமே தனித்தனி பெட்ரூம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எத்தனை பெட்ரூம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே எங்க 3 பெட்ரூம் இருக்குது, நம்ம ஒரு பெட்ரூம் எடுத்துக்கிடுவோம், ரவிக்கும் சுருதிக்கு ஒன்று கொடுத்துருவோம், மனோஜுக்கு ஒன்று கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துமீனாவுக்கு வேண்டாமா அப்படிங்கிறேன். ஏங்க அவங்க என்ன பெட்ரூம்லேயே இருந்தாங்க, அது போக அவன் மாமியார் வீட்லேயே இருந்து கிடட்டும், அங்கே தான் எனக்கு வந்து மொட்டை மாட்டிலே தூங்கிடுறாங்கல்ல அப்படிங்கிறாங்க. விஜயா, எந்த நிலை வந்தாலும் சரி தான், நீ முத்த பையனாகவே ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் முத்து அப்படி நினைக்கிறது கிடையாது, இந்த குடும்பத்துக்கு ஒன்று உனக்கு ஒன்றுனா விடவே மாட்டான் பாரு, எப்படியாவது அந்த கடனை கொண்டு வக்கீல் சொல்லுது மாதிரி, கிருஷ்ணாராவ் சொல்லுது மாதிரி பணத்தை கொடுத்து எப்படியாவது மீட்கணும்னு நினைதாங்க. ஆனால் நீ வாடகை பார்க்குற வீட்டில் கூட முத்துக்கும் மீனாவுக்கும் தங்கிறதுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ண மாட்டேங்க அப்படிமா. ஏங்க நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, மனம் உள்ள இடம் தான் மார்க்கம்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மீனா வீட்டில் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க, டயத்துக்கு சாப்பாடு தராங்க, என்ன எனக்கு உடம்புக்கு முடியாத ஆளுங்கிறதுனால என்னை நல்லா வச்சு பார்த்துக்குறாங்க, இந்த ஓசரிப்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது, அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீனும் உனச்சு வேணா அங்கே இருங்க அப்படிங்கிறேன். ஏங்க நாங்கள் 2 பேருக்கு மட்டும் வாங்க எவ்வளோ பெரிய வீடு பார்க்குறது, நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் விஜயா சொல்கிறாங்க, சரிங்க நீங்கள் முத்துரும் மீனாக இருந்தால் தான் வருவேன்னு சொன்னால் அவங்களையும் கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வீட்டில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்னோன்னா முத்து சொல்கிறாரேப்பா, இவ்வளோ பெரிய வாடகையை வந்து நம்ம போய் இருக்குது ரொம்ப சங்கடம்பா, கம்மியான வாடகையில் பார்க்க சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, இவ்வளோ கம்மியான வாடகையில் வேறு எங்கேயும் வைக்காதுன்னொன்னே எல்லாருமே அதே வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ மனோஜ் அங்கேருந்து கடைக்கு போகிறாரு. அப்போ கடையில் மனோஜ்கிட்ட பிஏ வேலை பார்க்குற பொண்ணுக்கு ரோகிணி கால் பண்ணுறாங்க. நான் மனோஜ் கடைக்கு வர முடியல, அங்கே நடக்கிறது நீ தான் சொல்லணும், மனோஜ் இப்போ எங்கேருந்து போகிறாரு, மீனா வீட்டுக்கு போகிறாரா அப்படிங்கும்போது, மீனாக்கா வீட்டுக்கெலாம் போகல, ஓனர் சார் இப்போ தனியாக வீடு வாடகை பார்த்தாங்க அப்படிங்கிறது. எப்படியா, ரொம்ப சந்தோஷம், எந்த இடத்துல என்னென்னா இந்த இடம் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. முட்டை சந்தோஷம் தான் பார்த்து கொடுத்தாரு அப்படிங்கும்போது, ரைட்டு நம்ம கூட சேர்ந்து வாழ தான் பார்த்துட்டார் போல் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு மனோஜ் கால் பண்ணுறாங்க. மனோஜ் நம்ம தனியாக வாழ்கிறதுக்கு வீடு பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி இன்னும் பார்க்கல அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் மாற்றி பேசுகிறீங்க, நீங்கள் முட்டை சந்தோஷம் மூலமாக ஒரு வீடு பார்த்துருக்கீங்க, அவங்க மாமனார் விடாமல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே வீடு பார்த்துருக்கணும் வாஸ்தவம் தான், எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம் வாஸ்தவம் தான்,
ஆனால் ஒன்றையும் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ், நான் உங்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கேன் ஆனால் சேர்க்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது, ரோகிணி ஒன்றும் எங்கள் அம்மாவை பிடிக்கவே இல்லை, நான் கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ பெரிய பணக்காரியாக இருந்தன்னா எனக்கு இந்த அவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. அப்போது கஷ்டம் பெரிய பணக்கார மருமகன்னா அவளே பணத்தை கொடுத்து எதனாலும் பண்ணியிருப்பா, என் வீடு போயிருக்காது. ஒன்றும் இல்லாத இந்த ரோகிணி மாதிரி ஆளை கட்ட போய் தானே அவளை சங்கடப்படுதுன்னு சொல்லுதாங்க. அதுபோக அதே வீட்டில் முத்து மீனாக வந்துட்டாங்க, அதனால் நீ வர்றது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கு மேலும் மேலும் கடுப்பாகுது. மனோஜ் ஏதோ ஒரு வகையில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு அப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ யார் கிறிஸோட பெரியப்பாவை பார்க்க போகிறாங்க. போயிட்டு ஏங்க குடும்ப சிதறலில் பங்கு தரேன்னு சொன்னீங்களே, எப்போ தருவீங்க அப்படிங்கும்போது, கையில் தர மாட்டோம், நாங்கள் வந்து கிறிஸ் பேரில் நாங்கள் இது பண்ணுறோம், நீ வேணால் அதை பார்த்துக்கிற மாதிரி போடுவோம். அவன் பெரிய பையனான பிறகு அவன் இஷ்டத்துக்கு பயன்படுத்தி போகிறான் அப்படின்னோடனே, இல்லை நான் எதுவும் பயன்படுத்த முடியாதா அப்படிங்க. நீ ஒன்றும் செய்ய முடியாமல் இப்போதைக்கு உன்கிட்ட காசு இருந்தால் கண்டிப்பாக உனக்கு ஏகப்பட்ட தேவை இருக்குது, நீ பயன்படுத்திடுவேன். கிறிஸ் வந்து சின்ன வயசில் இப்படி இருக்கான், பெரிய வயசில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணி தான் பயங்கரமான ஆளை ரோகிணி தெரிஞ்ச வைக்கவே பார்க்காங்க. இந்த சொத்தை எப்படியாவது வார சொத்தை விற்கணும், பண்ணிடலாமான்னா பண்ணிடலாமா, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நைஸாக ரோகிணி அந்த சொத்தை வேங்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணுதாங்க. அப்போ ரோகிணி அலையிற விஷயம் ரோகிணியோடைய முன்னாள் மச்சானுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சோடனே, ஏமாங்க பாரு, நீ சொத்தை கிறிஸ் பேரில் வேணும்னா அதை விற்கிறதுக்குள்ள வேலையை நீ பார்க்குறியா, அது எனக்கு தகவல் வந்துட்டு, அதனால் அதெல்லாம் இது பண்ண முடியாது, நான் கிறிஸுக்கு தான் கொடுப்போம், ஆனால் இப்போ நான் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு மேலும் கடுப்பாயிருது. நம்ம பணம் இருந்தால் தானே வந்து மனோஜை கையில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ ரோகிணி வந்து மனோஜ் கால் பண்ணி பேசுகிறாங்க. மனோஜ், பணம் எனக்கு வந்துருச்சு. ரோகிணி ரொம்ப சந்தோஷம், பணம் வந்துருச்சா, உனக்கு இவ்வளோ பணம் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்திருக்குன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக எங்கள் அம்மா நீ ஏற்றுக்குவாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவே இப்போ அந்த வீடை தான் எப்படியாவது மீட்கணும்னு நினைக்காங்க. இந்த பணத்தை கொடுத்து நீ மீட்டேன்னா கண்டிப்பாக அவன் மேலே எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்லுதாங்க, உங்கள் அம்மாட்ட கொடுத்து நல்ல பேர் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சங்கடப்பட்டு சம்பாதிச்சாலும் சரி தான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சரி தான், நீங்கள் நான் சொல்கிறத 30 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பாதிச்சிக்கிட மாட்டியா. அதனால் இந்த பணத்தோட நம்ம பேசாமல் உங்கள் கடையும் விற்றுப்பிட்டு வெளியூரை பார்த்து போயிடுவோம். ஏன்ட ஒரு 30 லட்ச ரூபா, எப்படியும் கடை வச்சா ஒரு 6 லட்ச ரூபா வரும், 1 கோடி ரூபா பக்கத்தில் வந்துடும். அங்கே போய் பெருசாக ஒரு தொழில் பண்ணி ஜேன்னு இருப்போம், உங்கள் அம்மாவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அம்மாட்ட நான் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா அப்படிங்கிறேன். மனோஜ், நீங்கள் உங்கள் அம்மா சொல்ல கேட்டிங்கன்னா கஷ்டம் தான் படுவீங்க. என்கிட்ட அந்த 30 லட்ச ரூபா வந்துச்சுன்னா, குடும்பத்தில் உள்ளது வந்துச்சுன்னா, நான் 30 3 கோடியாக கூட ஆக்கிடுவேன். அதனால் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிற அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, சரி அப்போ நம்ம அதுக்குள்ளே வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், அதுக்கு முன்னாடி எனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது. உங்கள் அம்மா மட்டும் இருக்கும்போது நம்ம 2 பேரும் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே அது எப்படி முடியும் அப்படிங்க. இல்லை உங்கள் அம்மா இருக்கும்போது நான் பேசியே ஆகணும், அதுக்கப்புறம் நான் குடும்ப சுற்றில் உள்ள பணத்தை வாங்கிட்டு வரேன், நம்ம வெளியூரை பார்த்து கிளம்பிடலாம், நீங்கள் கடையை விற்கிறதுக்குள்ளே வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடையை யாரெல்லாம் வாங்க தயாராகிறாங்கன்னு சொல்லி மொட்டை சந்தோஷம் சொல்லுவாங்க. என்ன மனோஜ், யாருக்குமே தெரியாமல் கடையை விற்கணுங்க, என்ன செய்ய போகிற, ஏன் உங்கள் வீட்டு கடன் வந்து 1 நாள் ஆயிடுச்சு, வீட்டு பத்திரத்தை எடுக்கணும், அந்த வீடை மறுபடியும் கொண்டு வர நினைக்கிறியா அப்படிங்கும்போது, நான் எதுக்கு நினைக்கிறேன், என் வீட்டுக்கு நான் 5 பைசா கொடுக்க மாட்டேன், அப்படி எங்கள் அப்பாட்ட வாங்கின பணத்தை நான் கொடுக்கணும்னா எப்பவுமே கொடுத்துருப்பேன், எனக்கு அதில் விருப்பமே இல்லை, உனத்துக்காக தூரப்பட்டாலும் நான் எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன், எனக்கும் ரோகிணி மட்டும் தான் சேர்ப்பேன் அப்படிங்கும்போது, மனோஜ் ரோகிணி வேண்டாம், நான் வேறு வாழ்க்கை பார்க்க போகிறேன்னு சொல்லி தானே நீ கிருஷ்ணாராவெல்லாம் பிடிச்சி எங்கெல்லாமோ போனேன், மத்திய சிதம்லாம் போய் பேசினேன், இப்போ எப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, இப்போ பாரு முட்டை சந்தோஷம், நான் இன்றைக்கி வெளியே இருக்கேன்னா அதுக்கு ரோகிணி தான் காரணம், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காமல் நான் லோக்கலில் இருக்க முடியாது, அதனால் அந்த கடையை நான் ஆசைக்காக விற்றுட்டு வெளியூரை பார்த்து போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மொத்த சந்தோஷம் சொல்லுவார், ஏற்கனவே முத்து ஒரு மாதிரி, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன விட்டு வச்சு பார்க்க மாட்டான், நீ யாரை வச்சு விற்றுக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் மொட்டை சந்தோஷம் நம்ம பேராது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புரோக்கர்கிட்டையா சொல்லுதாங்க. சொன்னோன்னா அதில் ஒரு புரோக்கரு முத்துக்கு தெரிஞ்சவர், முத்துக்கு ஃபோன் பண்ணி, முத்து ஏற்கனவே உங்கள் வீடு வந்து இக்கட்டான நிலையில் இருக்குது, வீட்டை புதிய யாரோ வந்து ஏதோ சீரை வச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ உங்கள் அண்ணன் கடையை விற்கணுமுங்க, கடையை விற்று அந்த வீட்டை மிக்க போகிற என்ன செய்ய போறியா அப்படிங்கிறாங்க.
உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்பாகி அண்ணாமலை போய் சொல்லுவேன், எப்பா மனோஜ் கடையை விற்கிறதுக்குள்ளே வேலையை பார்க்குறானா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே அண்ணாமலை சரியான கடுப்பாக இருந்துகிட்டே, மனோஜ் முத்து சொல்லுவதால் நசமா அப்படிங்க, ஏப்பா நான் எதுப்பா கடையை கொடுக்க போகிறேன் வைக்க போகிறேன், நான் அடுத்த ஒரு பிரான்ச் எதுவும் ஓப்பன் பண்ணிடலாமா வச்சிடலாமான்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் எதுப்பா கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. முத்து தான்ப்பா தேவையில்லாமல் இல்லாத முள்ளான்னு சொல்லுதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு எனக்கு போய் சொல்லணும் அவசியம் கிடையாது, நீ யார்கிட்ட போய் சொன்னியோ அவங்க கூட என்னால் வீட்டுக்கு வர வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா சொல்கிறாங்க, ஏங்க மனோஜை பற்றி இல்லாதையும் பொல்லாதுன்னு சொல்லி தான் முத்துக்கு மீனாக்கு வேலை, ஆனால் மனோஜ் அப்படிப்பட்டவங்க கிடையாதுங்க அப்படிங்க. விஜயா அவனை வாயை மூடு, கடையை விற்க போகிறான்னா விற்றுட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக முழிக்காங்க. உடனே என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இல்லை விஜயா, இந்த கடையால் தான் கடாயிட்டுன்னு சொல்லி என்கிட்ட இருக்க போனோம் மொத்த போனோம், இந்த வீட்டை அடமான வச்சு போனோம் எல்லாமே மனோஜ் தான் கையாண்டுக்கிட்டு இருக்கான். இப்போ கடையை விற்றுட்டோம்னா இந்த வீட்டையாவது நம்ம இது பண்ணிடலாம், எல்லோரும் ஒரே வீட்டில் போய் இருக்கலாம். பாரு ரவியும் சுருதியும் இன்னொரு இடத்துல கிடக்க, இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இடத்துல கிடந்தா நல்ல. இப்போ இந்த வீடை நீ பெருசாக எடுக்கணும்னாலும் ரவி சுருதியும் வரலை, அவங்க வீட்டில் அனுப்புகிற மாதிரி இல்லை, அதனால் நம்ம வந்து அந்த கடையை விற்றா நல்லது தான் அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜ் முடிச்சுட்டே இருக்காரு. விஜயா சொல்கிறாங்க, பாருடா இவங்க சொல்லலாம் கேட்டு எதுவும் பண்ணிகிட்ருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கே சொல்ல கேட்டால் பண்ணலை, ரோகிணி சொல்ல கேட்டு தான் அப்படி பண்ணிகிட்ருக்கான், வித்யா எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. என்னதான் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து இது பண்ண ஆரம்பிக்கார். மகேஸ்வரிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்காப்புல ரோகிணி, மனோஜ் நானும் கடையை விற்றுக்கிட்டு வெளியூரை பார்த்து போகிறோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜயாவுக்கு சரியான கோபம் ஆயிடுது. மனோஜை போட்டு வெளுன்னு வழுக்காங்க. ரோகிணி எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. கேட்ட உடனே இந்த இடத்துல இருக்கா அப்படின்றாங்க. நேராக அங்கே போகிறாங்க. அந்த வீட்டில் யார் சிந்தாமணி கூட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி இதை பார்த்தோன்னே, நீனும் சேர்ந்த எங்களுக்கு எதிராக இது வேலை பார்த்துட்ருக்கேன் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துன்னு சொல்லி விஜயா ரோகிணியை போட்டு வெளுன்னு வழுக்காங்க. வெளுத்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே பக்கத்து இருக்காங்க எல்லோரும் பார்த்துருந்தாங்க. பார்த்தோன்னே மேலும் கடுப்பாயிடுது. ஓ இவ்வளோத்துக்குள்ளே ஆகிப்போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கோபமாயிடுது. நான் உன் வீட்டுக்கு தேடி வந்தேன், நீ தானே வீட்டுக்கு தேடி வந்திருக்கேன்ட்டு டி வாடி போடின்ட்டு விஜயா வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பூசை தாங்க முடியாமல் மனோஜ் கால் பண்ணுறாங்க. மனோஜ் பைக் எடுத்துகிட்டு ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணி வீட்டுக்கு மனோஜ் வரதை பார்த்து சிந்தாமணி வீட்டை பார்த்து போயிடுறாங்க. முத்துக்கீத்துலாம் எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்னாச்சு ரோகிணி அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்க. மனோஜ் இப்போ நீ என்னெல்லாமல் பேசிட்டா, குழந்தை கட்டிட்டா விடக்கூடாது அப்படிங்கும்போது, மனோஜ் அவன் பொண்டாட்டி தானே அப்படி அம்மா அப்படிங்கிறாங்க. நான் தானே அவனை வெளியே கொண்டு வந்தேன் அப்படி அம்மா, அதுக்கானே அவன் கைவிப்பியா போயாங்கிறாங்க. இல்லை நம்ம இப்படிலாம் பேசிட்டாங்க, இப்படி பேசுகிற என்னத்தில் பேசினாங்க வச்சாங்க. மனோஜ் என்னென்னு கேளு அப்படிங்கிறேம்மா, நீங்கள் ரோகிணியை வந்து கடையில் நிற்கும் இப்படி பேசின தப்பு வைக்க அப்படி இப்படிங்காங்க. இதை கேட்டோடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிட்டு, ரோகிணிக்காக என்ன விட்டு கொடுத்து பேசுதியா அப்படி. ஆமாம்மா விட்டு கொடுத்து தான் பேசுகிறேன், உங்களை வச்சு 10 ரூபா புரோசனம் கிடையாது, ஆனால் ரோகிணி அவள் குடும்ப சொத்தை விற்று குறிப்பிட்ட பணம் தரான்னு இருக்கா, இதை வச்சு நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான், அதனால் அந்த கடையை வைக்க தான் போகிறேன், ரோகிணிகிட்ட பணம் வந்தோம்னா நான் வெளியூரை பார்த்து போக தான் போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கோவம் வந்து, என்னடா சொன்னேன் அப்படிங்கும்போது, என் புருஷன் என் மேலேயே என் முன்னாடியே நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி விஜயாவை பொலார்னு பொழந்து கட்டுதாங்க இங்கே ரோகிணி. இதை பார்த்தோன்னா மனோஜுக்கு என்ன செய்யனே தெரில. ரோகிணி விடு அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் நீனும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டல, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து கால் பண்ணுறாங்க. முத்து மீனாங்க வராங்க. வந்தோடனே விஜயா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே மீனாங்க சரியான இதாகிடுது. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணி என்னை இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொன்னோன்னே, எப்படி இப்படி பண்ணலாம் ப்ராடு அப்படின்னு சொல்லி ரோகிணியை வெளுன்னு மீனா வெளுக்காங்க. உடனே முத்து மீனா விடுங்கிறாங்க. இல்லைங்க இவளெல்லாம் இப்படி விடக்கூடாது, என்னெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் உள்ள ஆட்கள் வாங்கின கடையே இவன் விற்றுட்டு போகலாம ப்ராடு அப்படிங்கிறாங்க. மீனா நீ சொன்னாலும் சொல்லாட்டிலும் பாருடி, மனோஜ் ஏன்னு சொல்ல தான் கேட்பாரு, என்னால் தான் அவர் வெளியே வந்திருக்காரு அவருக்கு தெரியும், மனோஜ் நீங்கள் என்னால் தானே வெளியே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே நான் வேணுமா இந்த குடும்பம் வேணுமான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரோகிணி தான் வேணும், வேறு யாரும் வேண்டாம் அப்படிங்கும்போது விஜயா அழுதுகிட்டே கேட்குறாங்க. டே அப்போ அம்மா நான் வேண்டாமா அப்படி, நீ வேண்டவே வேண்டாம், எனக்கு ரோகிணி தான் வேணும், ரோகிணி மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டே, முத்து நம்ம கிளம்பலாண்டா அப்படிங்கிறேம்மா, நம்ம கிளம்பலாண்டா கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து கூட ஏறி விஜயா வந்துடுறாங்க. அங்கே நடந்ததெல்லாம் அண்ணாமலை சொல்கிறாங்க. இப்போமா புரிஞ்சுக்கிட்டியா விஜயா, கடைசி வரைக்கும் உனக்கு ஒன்றுன்னா இந்த முத்து மீனாவும் தான் நிற்பாங்க, மனோஜை நம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவனுக்கு ஒரு சுயநலத்துக்கு எதனாலும் செய்வான், என்ன
ஜாடிக்கு ஏற்ற மூடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரோகிணிக்கு ஏற்றாப்புல தான் அந்த மனோஜ். என்ன, அவங்க 2 பேரும் நல்லா இருந்துட்டு போட்டோம். அவங்கள நம்ம நம்பாத. ஏன்னா வீட்டை கண்டிப்பாக இந்த முத்து மீனாவும் நம்மகிட்ட மறுபடி ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு என்ன செய்யணுன்னே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.